நடிகர் ரவிமோகன் வீட்டில் 3 லட்சம் ரூபாய் பணம் திருடப்பட்ட புகாரில் ஓட்டுநர் கைது செய்யப்பட்டுள்ளார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். வணக்கம் கதிரவன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. ஜெயம் என்ற திரைப்படத்தின் மூலமாக அறிமுகமாகி பிரபலமானவர் ரவிமோகன். அவரது வீட்டில் திருடு போனதாக கடந்த சில தினங்களுக்கு முன்பாக அவரது தனி அலுவலகம் இருக்கக்கூடிய கோகுல் என்பவர் புகார் அளித்திருந்தார். இந்த புகாரின் அடிப்படையில் நீலாங்கரை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டார்கள். குறிப்பாக வீட்டில் பணிபுரியக்கூடிய 5 பணிப்பெண்கள் மற்றும் ஓட்டுநர் உள்ளிட்டவரிடம் விசாரணை நடத்தியதில் கரூர் மாவட்டம் அச்சமாபுரம் திருமாக்கூடலூர் பகுதியைச் சேர்ந்த நடிகர் ரவிமோகனின் தனி ஓட்டுநர் ரமேஷ் என்பவரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். குறிப்பாக இவர் வீட்டில் இருந்த 2.5 லட்சம் ரூபாய் பணத்தை திருடியதாகவும் அது குறித்து மறைத்து அந்த பணத்தை செலவு செய்த நிலையில் அவரிடமிருந்து 50,000 ரூபாய் மட்டுமே பணம் பறிமுதல் செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ரவிமோகன் அறை இருந்த லாக்கரை திறந்து அதில் இருந்து 2.5 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்ததும் விசாரணை தெரிய வந்திருக்குது. கடந்த 6 மாத காலமாக இவர் தனிப்பட்ட வாகன ஓட்டுநராக வேலை செய்து வந்த நிலையில பணத்தாசையில் இது போன்று அவர் தவறு இருந்ததாக தெரிவித்திருக்கிறார். கைது செய்யப்பட்ட ரமேஷை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்திருக்கிறார்கள். பணிப்பெண்கள் மற்றும் உள்ளிட்டோருடன் விசாரணை நடத்திய போது ரமேஷ் தானாக தனது குற்றத்தை ஒப்புக்கொண்டதாகவும் அதன் அடிப்படையில் கைது நடவடிக்கை மேற்கொண்டு போய் 50,000 மட்டுமே பணத்தை பறிமுதல் செய்ததாகவும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ரவிமோகன் வீட்டில் பணிபுரிந்த தனி ஓட்டுநரான ரமேஷ் என்பவரே இந்த திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டு அவர் கைது செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது.